Allahi wa barakatuhu. Alhamdulillah. Na'maduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய அன்பு சொந்தங்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிக்க ரமலான் 2025 இறுதிப் பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒன்றான நோன்பை நோற்றவர்களாக இறைவனுடைய நெருக்கத்தை இறப்புக்கு பிறகு நோன்பு நோற்ற நன்மையாக ரையான் என்னும் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற உயரிய லட்சியத்தோடு நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அமைத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்கு நான் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்க விரும்புகின்றேன். நமது ஊரும் சரி, நம்மை சுற்றி இருக்கிற ஊர்களிலும் சரி, ஏன் குறிப்பாக தமிழகத்திலும் சரி, சமீப நாட்களாக நோயினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் லட்சத்தில் ஒருவருக்கு என்று அறியப்பட்ட புற்றுநோய் இன்றைக்கு அது சதவிகிதம் அதிகரித்து குடும்பத்தில் ஒருவருக்கு என்கிற இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் வாழ்கொண்டிருக்கிறோம். இது எப்படி, எதனால் என்பதை நாம் பல மருத்துவ ஆய்வாளர்களிடத்தில் பேசுகிற போது நம்முடைய உணவு முறை, நம்முடைய பழக்க வழக்கங்கள், சுற்றுச்சூழல் இவைகள்தான் பெரும் காரணமாக அமைந்திருக்கிறது. எது எப்படியோ அல்லாஹ் என்ன மனிதனுக்கு எழுதியிருக்கின்றானோ, விதித்திருக்கின்றானோ அது நடந்தே தீரும். அதை யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. நம்மை பொறுத்தளவில் நோய் வந்தால் அதற்கான நிவாரணத்தை தேடி நாம் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பணக்கார நோயாக பார்க்கப்பட்ட இந்த புற்றுநோய் இன்றைக்கு பணமில்லாதவரிடத்திலும் அது ஏற்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அன்றாடம் நோய்க்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்று பணம் இல்லாமல் பல்வேறுபட்ட சமூகத்தை சார்ந்த, குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு நிலைகளில் உள்ளவர்கள் நம்முடைய ஜமாத்தை அன்றாடம் அணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு பணியை மிகச்சிறிய மக்களுடைய ஆதரவை கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு செய்துவிட முடியாது. இறைவனுடைய உதவியால் நம்முடைய மஸ்ஜித் முபாரக் ஜமாத் இந்த நோயாளிகளுக்கான சிறு சிறு மருத்துவ உதவிகளை அல்லாஹ்வுக்கு பிறகு உங்களுடைய பேராதரவால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சிஹெச் முகமது கோயா மெமோரியல் சாரிட்டபிள் சென்டர், சிஹெச் சென்டர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அறக்கட்டளை நிறுவனம் அங்கு ஒரு ஸ்தாபனத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதை கடந்த 2024 ஆகஸ்டில் நாங்கள் நேரில் சென்றபோது அதை காண முடிந்தது. 2024 ஆகஸ்டில் ஒரு நெருக்கடியான சூழலில் அங்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது.
வயநாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு காரணத்தினால் அங்கே பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் நிர்கதியாக்கப்பட்டார்கள். வீடு வாசல் அத்தனையும் இழந்தார்கள், வாழ்விடங்களை இழந்தார்கள், தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து வீதிக்கு வந்து விட்டார்கள். அந்த மக்களுக்கு நம்முடைய மஸ்ஜித் முபாரக் ஜமாத் சார்பாக ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய பைத்துல் மாலில் இருந்து 5 லட்சம் ரூபாயை நாம் அவர்களுக்கு நேரில் கொண்டு போய் நாம் வழங்கினோம். நேரில் என்று சொன்னால் அந்த மக்களுக்கான அன்றாட தேவைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், உறைவிடமாக இருக்கலாம், இதையெல்லாம் முறையாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சிஹெச் சென்டர் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து அவர்களை தொடர்பு கொண்டோம். இந்த சிஹெச் சென்டரை பொறுத்தளவில் இது இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 80G/S5 என்கிற 80G/5 என்கிற 1961ஆம் சட்டத்தின்படி இவர்கள் வரி விலக்கு பெற்ற ஒரு அறக்கட்டளையாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளைக்கு உதவக்கூடியவர்களுக்கு வரி விலக்கு உண்டு என்கிற அடிப்படையில் இவர்கள்தான் முறையாக அங்கிருக்கிற கேரள மாநிலத்தினுடைய முறையான ஒரு அறக்கட்டளை. இவர்கள்தான் களத்தில் நின்று அந்த வயநாட்டு மக்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இவர்களை நாங்கள் போய் அணுகி அவர்களிடத்திலே அந்த தொகையை கொடுத்து விட்டு வந்தோம். அப்போது தான் நாங்கள் அவர்கள் செய்யக்கூடிய பணியை நேரில் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 7 மாடி கட்டடம் கட்டியிருக்கிறார்கள். அதற்கு மிக அருகிலேயே சித்திரை திருநாள் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய மத்திய அரசனுடைய மருத்துவமனை இருக்கிறது, கிம்ஸ் மருத்துவமனை இருக்கிறது, பல்வேறு நோய்களுக்கு முக்கிய நோய்களுக்கு பார்ப்பதற்கான மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கின்றன. இவர்கள் நடத்தக்கூடிய அந்த சிஹெச் சென்டரில் முழுக்க வயதுக்கு வந்த மிகவும் வயதான நடுத்தர வயதை கொண்ட ஆண்கள் பெண்கள் என்ற புற்றுநோயாளிகள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான தங்குமிடம், அவர்கள் மருத்துவத்திற்காக எந்த மருத்துவமனைக்கு அவர்கள் போய் வர வேண்டுமோ அந்த மருத்துவமனைக்கு போய் வருவதற்கான போக்குவரத்து, இவைகள் அனைத்தையுமே இலவசமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். புற்றுநோயாளி அவருக்கு ஹீமோகுளோபின் கொடுத்துவிட்டு ஒரு வாரத்திற்கு அப்புறம் திரும்பவும் ஹீமோகுளோபின் கொடுக்க வேண்டும், தொடர்ந்து 6 கீமோ, தொடர்ந்து 8 கீமோ என்று ஒரு வாரத்திற்கு 1 என்ற அடிப்படையில் வழங்க வேண்டும் என்கிற போது அவர்கள் 2 மாதங்கள் தனியாக ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்து அதில் குடும்பத்தோடு அவர்கள் குடியிருந்து வாடகை, அவர்களுக்கான உணவு, மருத்துவமனைக்கு போய் வருவதற்கான போக்குவரத்து, இவைகளை எல்லாமே செய்ய முடியாத ஒரு சூழலில் அவர்கள் அந்த வசதியற்றவர்கள் அங்கே தங்க வைக்கப்படுகிறார். இவர்களை அணுகிற போது அங்கு அவர்கள் தங்க வைக்கப்பட்டு அந்த செலவினங்களை அத்தனையுமே இவர்களை இலவசமாக செய்து வருகிறார்கள் என்பதை பார்த்து நாங்கள் பிரமித்து போனோம். ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டை செய்கின்றார்கள். இப்போது விஷயம் என்னவென்று சொன்னால், இது வயதுக்கு வந்த 15 வயதுக்கு மேற்பட்ட நடுத்தர மிகவும் வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த புற்றுநோயாளிகளுக்காக இந்த பணியை அவர்கள் செய்து வருகின்றார்கள். புற்றுநோய் என்பது எந்த வயதினரையும் அது விட்டு வைத்ததாக தெரியவில்லை. பிறந்த குழந்தை முதல் சாகர நிலையில் இருக்கின்றவர்களுக்கு கூட புற்றுநோய் தாக்கம் இருக்கிறது என்பது சமீபத்திய ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆதலால் இப்போது அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 20,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு இடத்தில் அந்த இடத்தை ஒருவர் தானமாக வழங்கியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 15 ஒரு செண்டு 50,000 மதிப்புள்ள ஒரு செண்டு அந்த இடத்தை 20,000 சதுரடி கொண்ட அந்த இடத்தை ஒருவர் இவர்களுடைய பணிக்காக தானமாக வழங்கியிருக்கிறார். அதில் 5
தளங்களை கொண்ட கட்டடத்தை கட்டுவதற்கான பணியை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த கட்டடத்தை கட்டுவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், பிறந்த குழந்தை முதல் 15 வயதுக்கு உட்பட்ட சிறு பருவத்தில் இருக்கின்ற ஆண் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய்க்கான மருத்துவத்திற்கு அவர்கள் தங்கி மருத்துவம் செய்வதற்கான அந்த வாய்ப்பை இந்த கட்டடத்திலே அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள், இலவசமாக வழங்க இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து பிரமிப்படைந்தேன். எனவே நம்முடைய சொந்தங்கள், இது கடையநல்லூரை சார்ந்த பெருவாரியான மக்கள் இந்த நோயின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு அன்றாடம் திருவனந்தபுரத்திற்கு போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடையநல்லூர் மட்டுமல்ல, மொத்த தமிழகத்திலிருந்துமே திருவனந்தபுரத்துக்குத்தான் இந்த புற்றுநோய் சிகிச்சைக்காக போய் வருகின்றார்கள் என்பதை நாங்கள் திருவனந்தபுரம் சிஹெச் சென்டருக்கு சென்றபோது தான் நாங்கள் அதை அறிய முடிந்தது. இப்போது ஒரு நெருக்கடியான இந்த காலத்தில் புனித ரமலானை முன்னிட்டு இந்த 5 தளங்களை கொண்ட கட்டடத்தை கட்டுவதற்கான நிதி உதவியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட 5 தளங்களை கொண்ட இந்த கட்டடத்தை கட்டி முடித்து அவர்கள் நினைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை, வசதியை நோயாளிகளுக்கு இலவசமாக செய்வதற்கான அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு 8 கோடி ரூபாய் செலவாகும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். புனித ரமலானில் நாம் இது போன்ற நல்ல காரியங்களில் பங்கெடுக்க வேண்டும். உங்களுடைய அந்த நன்கொடைகளை, உங்களுடைய அன்பளிப்புகளை, உங்களுடைய உதவிகளை அவர்கள் அளித்திருக்கிற அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணினால் அதில் நீங்கள் எப்படி பணம் செலுத்தலாம் என்பது உங்களுக்கு தெரிய வரும். அல்லது கூகுள் பிளேயில் போய் சிஹெச் சென்டர் என்ற ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்தால் அதில் எப்படி நீங்கள் பணம் அனுப்பலாம் என்கிற விவரமும் அதில் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ஆன்லைன்லேயே அந்த சிஹெச் சென்டருக்கு நீங்கள் இந்த வகைக்கு என்று நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் பணம் அனுப்பலாம். இயலாதவர்கள் நம்முடைய மஸ்ஜித் முபாரக் ஜமாத் மெயின் பஜார் கடையநல்லூர் என்கிற இந்த நிர்வாகத்தை, அதன் அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த வகைக்காக வேண்டி நீங்கள் உதவலாம் என்பதை கோரிக்கையாக வைத்து, இதுபோன்ற நல்ல காரியங்களில் என்றைக்கும் உதவுகிற மனப்பான்மையில் உள்ள நம்முடைய சகோதரர்கள் இந்த காரியத்திற்கும் உதவ வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கேட்டு நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. வாகரத் ஆவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.